ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். மண்டே நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருந்ததுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 51,180ல் ஓப்பன் ஆயிருக்கு. 51,180ல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அங்கேருந்து ஒரு பையிங் மொமெண்டம் போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே வர்ஜின் சிபிஆர் நம்ம எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் வச்சது பார்த்தீங்கன்னா 51 555 நினைக்கிறேன். ஸோ நியர்லி 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிட்ட கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன நினச்சோம், இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பிரேக் டவுன் கொடுத்தா நம்மளோட டார்கெட்டே இந்த வர்ஜின் சிபிஆராக இருந்தது. பட் அது உல்டாவாக வர்ஜின் சிபிஆர்லேயே ஓப்பன் ஆனதுனால ஆப்வியஸாக வர்ஜின் சிபிஆர் வந்து பையிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ பையிங் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் பையிங் போயிட்டு டபிள்யூ போட்டு டே ஹைலேருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அவே டு சிபிஆர் ஆஃப் த டே வரைக்கும் போயிட்டு திரும்ப செல்லிங் மாதிரி எம் போட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. 51,350 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன் பையிங் போயிருக்குங்கிறதுக்கு ஒரே சாலிட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வர்ஜின் சிபிஆர். ஸோ அதான் ரீசன். நம்ம பிளான் பண்ணது ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு, பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் டவுன். எப்போவுமே ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன். கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை 500 பாயிண்ட்ஸாகவே கேப் அப் ஆகுதுங்கிற பட்சத்தில் எந்த டைரெக்ஷனில் ஆயிருக்கோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்துட்டு ட்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுதுன்னா இமீடியட்டாக போய் பை பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வந்தனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்போ பையிங் பொசிஷன் இருக்கவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க அதாவது செல் பண்ணுவாங்க அவங்க பொசிஷன்ஸை. அப்போ செல் பண்ணும்போது அவங்க ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆவாங்க. அப்போ ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரெஷ் செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் செல் பண்ணுவாங்க. செல் பண்ணும்போது என்ன ஆகும், மேலேருந்து செல்லிங் ட்ரேட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் க்ளோசிங் வரைக்கும் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா அது வரைக்கும் ஃப்ரெஷ் பையர்ஸ் அன்னைக்கு என்ட்ரு ஆகுறவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் நோவாய்ஸாக என்ட்ரு ஆகக்கூடாது. அதே தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் செல்லிங் போகலன்னு பார்த்தீங்கன்னா, 99% என்ன ஆகும்னா, ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோசிங்னா இதில் என்னது, பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்க பொசிஷனை செல் பண்ணி வச்சிருப்பாங்களே ஓவர் நைட், அவங்க பை பண்ணால் எக்ஸிட் ஆயிடுவாங்க பொசிஷன். ஸோ இதே இடத்துல ஃப்ரெஷ் பையர்ஸும் மோடி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ என்ட்ரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல ஆல்ரெடி 500 பாயிண்ட்ஸ் உங்கள் மார்க்கெட்டில் கையிலேருந்து போன இடத்துல போய் நீங்கள் செல்லிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரியல மோடி ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான் உங்களை மார்க்கெட்டில் ட்ரேடராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நான் ட்ரேட் ஃபாலோ பண்ணும்போது நோட் பண்ணது தான். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸில் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருந்தது. ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி வெறும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பிஎன்எல்லாம் தாண்டி நிறைய சிம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு கவனிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 51,350 ஓகேங்களா? ஸோ 51,350ல் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம், பிவிசி. ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,350 ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃப்ரைடேவோட சிபிஆர் எப்படி இருக்குது, வர்ஜின் சிபிஆராக இருக்குது. ஸோ அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 51,600லேருந்து நேரோ தாங்க. ஸோ 51,600லேருந்து 51,650 ஓகேங்களா? ஸோ 51,600லேருந்து 51,650 ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே 5190ல் இருக்குது. ஸோ அதை ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டே ஹை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்குது, 51,604ல் இருக்குது. இதை தாண்டி இந்த வீக்லேயே லோவஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 29, 30, 31 ஆகஸ்ட் 1-2ல இந்த நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் ஆன அந்த டேவோட ஓப்பனிங் தான். ஸோ அதையும் வந்து வீக்லோக்கு ஒரு பிவட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோ லைன் பண்ணிக்கலாம். இது என்னென்னா வீக்லி லோ ஓகேங்களா? மாற்றிக்கலாம் கலரை எல்லோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணுறேன். ஒன் செகண்ட் பாருங்கள், டெய்லி எடுத்துகிட்டு டுமாரோ போட்டுறேன். வீக்லி ஹை அண்ட் லோ வந்து நான் தூக்கிடுறேன். நம்ம ஆல்ரெடி எல்லாம் மேனுவலாக மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரியும் யாருக்கா இருந்தாலும், மேலே 3 பிவட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டைப் பண்ணுறேன். R1 இருக்குது ஓகேங்களா? R1 இருக்குது, கமா ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது, அதுக்கப்புறம் வர்ஜின் சிபிஆர் டாப்பில் வந்துட்டு இது இருக்குது. இங்கே சென்டரில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சிபிஆரோட 3 லைன்ஸ் இருக்குது, ப்ளஸ் க்ளோசிங் ப்ரைஸ் பிவிசி வந்து இருக்குது ஓகேங்களா? அதேமாரி பாட்டமில் இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, வீக்லி லோ இருக்குது ஓகேங்களா? வீக்லி லோ இருக்குது, ப்ரீவியஸ் டே லோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S1 இருக்குது ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பிவட்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிள் டெக்னிக் எடுத்துக்கணும். ரேஞ்ச் ப்ளே விச் மீன்ஸ் இந்த ரேஞ்சுக்கும்
இந்த 51,600லேருந்து 650லேருந்து 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்கு. அதே மாரி இந்த இடத்துல 350லேருந்து அ எ 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்கு. ஸோ, அத நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாரி ஒரு ஸ்பைக் வந்தாவது கிடைச்சிரும். ஸோ, இந்த இடத்துல ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்கு. ஸோ, இத எய்ம் பண்ணுங்க. எப்படி எய்ம் பண்ணலாம்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுற மார்க்கெட் இந்த ஸ்விங்க ஹோல்ட் பண்ணுதா, பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. ஹோல்ட் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் R1 ப்ரீவியஸ் டே ஹை. பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் S1 ஓகேங்களா? S1க்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிரும். சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே S1ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ரிவர்ஸ் ட்ரேட் எடுங்க. பையிங் ட்ரேட். இங்கேருந்து பையிங் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் பாருங்க. அதே மாரி இங்க R1 ப்ரீவியஸ் டேட்ட ஸ்ட்ரெய்ட்டாவே க்ளோஸ் ஆகுதுன்னா, ஓப்பன் ஆகுதுன்னா, இங்கேருந்து என்ன பண்ணலாம்? க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ட்ரேட் நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ணணும். இந்த 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச வந்து மைண்ட்ல வச்சுட்டு, அதுக்கேத்த மாரி உங்க பேட்டர்ன் அண்ட் பிரைஸ் அந்த செகண்ட்ஸ் எப்படி பேசுதோ அதில ப்ளே பண்ணுங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லன்னு சொல்லல. பட் அத விட இது பெட்டரா இருக்கும் இந்த ட்ரேட்ஸ்ன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்ல உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்டர்நூன் செஷன்ல மேபி ரேஞ்ச் பிரேக் டவுன் கூட நடக்கலாம். பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன். பட் நான் இனிஷியல் செஷன்ஸ்ல நீங்க பிளான் பண்ண வேண்டிய ஐடியாஸ சொல்றேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா பிவோட்ஸுமே இம்பார்ட்டன்ட். இந்த பிவோட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த பிவோட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல. இது பிரேக் ஆயிடும், இது பிரேக் ஆகாதுன்னுலாம் எதுவுமே கிடையாது. எனிதிங் கேன் ஹேப்பன் இன் மார்க்கெட். அதான் மார்க்கெட் சுப்ரீம். ஸோ, அதனால நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ண வேண்டியது நம்மளோட வேல. அங்க போயிட்டு ஒரு ரெட் கேன்ல வருதுன்னா செல் பண்ணுங்க. நான் உடனே கிரீன் கேன்ல வரும்போது செல் பண்ணுங்கன்னு சொல்லல. ஸோ, நீங்க அதுக்கேத்த மாரி பிரைஸ் ஏத்த மாரி ரீட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.